Have a stupendous day, dear children. Today, from your standard 5th science term 2, let's start a new unit. Unit 3, it's about the plants, part 1. See, look at this plant. We know that plants are useful to us in many ways. They produce their own food. They not only produce their own food, they give us food for the humans. They give food for the humans as well as animals. Some plants are used as medicine as well. So all the plants of us, all the parts of the plants are useful to us in many ways. They are one of the natural resource. Naturally grow agara one of the thing. Natural resource. அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ப்ளீஸிங்காகவும் இருக்கும். It gives happiness when we look at the plants. They release oxygen. எதுக்காக? For our survival. நம்ம live பண்ணுறதுக்காக ஆக்சிஜனை அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுது. There are many plants which are grown naturally in the environment. நம்ம surrounding placeல naturally நிறைய plants தானா grow ஆகுது. சில plants வந்து which are grown by humans. So that we need to know about the plants. Plants பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே important. So in this lesson we'll learn about the life cycle of plants. என்னென்ன அதோட life cycle, அது எப்படி grow ஆகி அது எப்படி die ஆகுது, and what are the process involved. அதுக்கப்புறம் agricultureல எப்படி யூஸ் ஆகுது, and what are the types of soil in this lesson. First topic from your book, reproduction in plants. Reproduction ஒரு big plantல இருந்து new plant grow ஆகிறது தான் reproduction. So reproduction is the process by which new individuals, new plant grows of same species are produced. For example, if there is a mango tree, அதே mango tree, the small mango tree அதிலிருந்து grow ஆகிறது, இந்த big mango tree ல இருந்து small mango tree grow ஆகிறது தான் வந்துட்டு reproduction. We know that both plants reproduce பண்ணும், animals reproduce பண்ணும். Animals எப்படி reproduce பண்ணுவாங்க? They give birth to young ones. இதில் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னா எது ரொம்ப மேஜர்? ஃப்ளார்ஸ் தான் வந்துட்டு இந்த பிளான்ஸில் ஃப்ளார் பார்ட் தான் வந்துட்டு ரீப்ரொடக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃப்ளார்ஸ் பர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். அதில் பிளான்ஸில் வந்து 2 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பண்ணுது. ஒன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா அதோட அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சா அதுலேருந்து நியூ பிளான்ட் க்ரோ ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, அப்புறமா கிழங்கு, டொபாக்கோ பிளான்ட், ஸோ அதுலேருந்து வர்றது எல்லாமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரூட், லீஃப், ஸ்டெம், பட் அதெல்லாம் கட் பண்ணி வச்சா அந்த லீஃப்லேருந்து நியூ பிளான்ட் க்ரோ ஆச்சு அப்படின்னா அது பேர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா நியூ பிளான்ட்ஸ் வந்து சீடு மூலியமாக, ஒரு சீடை சாயில்குள்ளே போட்டால் சீடு மூலியமாக ஒரு நியூ பிளான்ட் க்ரோ ஆச்சுன்னா அதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. So now we'll see the flower and what are the parts of the flower. We know that flower is the reproductive part of the plant. அது வந்து modified shoot. So plant வந்து 2 types இருக்குது, root system, shoot system சொல்லுவோம். ஸோ ஷூட் சிஸ்டம் வந்து மாடிஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து ஃப்ளார். ஸோ ஃப்ளார்ஸ் வந்து 4 parts இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேப்பல், பெட்டல், ஆண்ட்ரோசியம், கைனோசியம். நவ் வில் லுக் இன்டு அ ரியல் ஃப்ளார். ஸோ திஸ் இஸ் அ ஹைபிஸ்கஸ் ஃப்ளார், செம்பருத்தி ஃப்ளார், ஹைபிஸ்கஸ். இதில் இந்த ஸ்மால் க்ரீன் கலர் இந்த மாதிரி ப்ரொட்ரூட் ஆகிருக்குல்ல அது பேர் சேப்பல். And this brightly colored thing is called the petal. Sepal, petal. So next Androsium, Gynusium. Androsium அப்படின்னா மேல் ஃப்ளாருக்கு பேர். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆண்ட்ரோசியம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கைனோசியம். ஸோ இந்த ஃப்ளாரில் இந்த செம்பருத்தியோட அந்த ஹைபிஸ்கஸோட டிப் பார்ட் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது பேர் ஸ்டிக்மா. So this part is called the stigma. இந்த மாதிரி மற்றதெல்லாம் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் ஃபிலமெண்ட். இந்த குட்டி குட்டி ரெட் கலரில் இருக்கிற திங்குக்கு பேர் ஃபிலமெண்ட். அண்ட் ஃபிலமெண்ட்டோட டிப்பில்
டிப்புக்கு பேர் ஆந்தர். அந்த ஆந்தரில் நிறையா போலன் சாக்ஸ் இருக்கும். போலன் சாக்னா பை. அந்த போலன் சாக்குள்ள நிறையா போலன் கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் yellow color thing is called the pollen grains. ஸோ ஆண்ட்ரோஷியம் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். ஸோ அதில் 2 திங்ஸ் இருக்கும். ஒன்று ஃபிலமெண்ட், இன்னொன்று ஆந்தர். ஆந்தரில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்? போலன் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு பேர் கைனோஷியம். ஃபர்ஸ்ட் வந்து we know that இந்த டிப்பில் வந்துட்டு என்ன இருக்கும்? ஸ்டிக்மா இருக்கும். ஸ்டிக்மா, அப்புறம் இந்த லாங் டியூபுக்கு பேர் ஸ்டைல், அப்புறம் கடைசியாக அது எங்கே எண்ட் ஆகும்னா ஓவரி, அதில் எண்ட் ஆகும். இந்த மூணுமே ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, இது மூணையுமே சேர்த்து கார்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. So first we'll learn about the sepal. Sepal வந்து outermost part of the flower, usually green in color. green கலரில் இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். இது என்ன ஆகும்னா ஃப்ளவர் வந்து ஏர்லி ஸ்டேஜ் பட்டாக இருக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணும். இட் ப்ரொடெக்ட்ஸ் த பட் இன் ஏர்லி ஸ்டேஜ். பெட்டல் வந்து எப்படி இருக்கும்? பிரைட்லி கலர்ட், பிகாஸ் இட் அட்ராக்ட்ஸ் இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரோஷியம், விச் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இந்த ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் இதுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஃபிலமெண்ட் இருக்கும், அதுக்கு மேலே ஆந்தர் இருக்கும், அதுக்குள்ளே போலன் கிரெயின்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துனா ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட்டுக்கு காமன் நேம் வந்து ஸ்டேமன். அதே மாதிரி இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி, இது மூணையும் சேர்த்துனா அதுக்கு காமன் நேம் கார்பெல். ஆண்ட்ரோஷியம் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அதில் என்ன இருக்கும்னா ஸ்டேமன் இருக்கும். அந்த ஸ்டேமனுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டோக். இதுதான் ஸ்டோக். இந்த க்ரீன் கலரில் குச்சாட்டம் நீட்டிகிட்டு இருக்குல்ல, ரெட் கலர்லேயும் இருக்கும் இன் ஹைபிஸ்கஸ், அதுக்கு பேர் ஸ்டோக். அந்த ஸ்டோக் வந்து கன்சிஸ்ட் ஆஃப், ஸ்டோக்லேருந்து என்ன வரும்? ஃபிலமெண்ட்டும் ஆந்தரும். ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால் த ஆந்தர் அட் த டிப். அந்த ஆந்தருக்குள்ளே போலன் சாக் இருக்கும், அந்த போலன் சாக்குள்ளே போலன் கிரெயின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த கைனோஷியம். அது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். அதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி, ஓவரிக்குள்ளே ஓவியூல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் விச் இஸ் கைனோஷியம். ஸோ எந்த ஃப்ளாருக்கு எந்த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளாருக்கு ஒன்றா ஆண்ட்ரோஷியம் மட்டும் இருக்கும், இல்லைன்னா கைனோஷியம் மட்டும் இருக்கும். ஒன்லி ஆண்ட்ரோஷியம் இல்லை ஒன்லி கைனோஷியம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளாருக்கு பேர் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். 2 பார்ட்ஸுமே இருக்குது, ஆண்ட்ரோஷியமும் இருக்குது, கைனோஷியமும் இருக்குது அந்த ஃப்ளாரில், அப்படின்னா அது பேர் பைசெக்ஷுவல் ஃப்ளார். ஸோ திஸ் ஹைபிஸ்கஸ் இஸ் அ பைசெக்ஷுவல் ஃப்ளார் பிகாஸ் இட் contains both the gynoisium part and also the androsium part. அதனால இதை பைசெக்ஷுவல் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார் ஒன்று மட்டும் இருக்கிறது கார்ன், பப்பாயா, குக்கும்பர். பைசெக்ஷுவல் ஃப்ளாருக்கு இருக்கிறது வந்து மஸ்டர்ட் அண்ட் ரோஸ். மஸ்டர்ட்னா கடுகு. See look at this, papaya flower வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், பப்பாயாவோட மேல் ஃப்ளார். ஸோ தட் இஸ் ஆண்ட்ரோஷியம் ஃப்ளார். ஸோ இட் இஸ் அ யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். ரோஸில் வந்து ரெண்டுமே இருக்கும், both male and female, androsium, gynoisium. So it is a bisexual flower. I'll show you a picture. So this is rose. So rose consists of both bisexual flower. It is a bisexual flower. It consists of both stamen, அதாவது இந்த ஃபிலமெண்ட், ஆந்தர், ஆண்ட்ரோஷியம் பார்ட்டும் இருக்குது, ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, இந்த கைனோஷியம் பார்ட், கார்பெல், அதுவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால இது பைசெக்ஷுவல் ஃப்ளார். ஸோ திஸ் இஸ் த சேப்பல். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த பப்பாயா. ஸோ இதில் பாருங்கள், ரெண்டுமே நல்லா தெரியும். இந்த ஃப்ளாரில் ஸ்டேமனும் இருக்குது, கார்பெலும் இருக்குது, அதனால் இது பைசெக்ஷுவல் ஃப்ளார். இதுதான் பப்பாயாவோட ஃப்ளார். பப்பாயாவோட ஃபீமேல் பப்பாயா ஃப்ளார் இந்த மாதிரி இருக்கும். ஒன்லி கார்பெல் மட்டும் இருக்கும். ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் ஃபீமேல் பப்பாயா ஃப்ளார். அண்ட் திஸ் இஸ் த மேல் பப்பாயா ஃப்ளார் which consists of anther and filament.
So this is the difference between female and male. ஸோ இது ஒன்று மட்டும் இருக்கும், ஒன்றா மேல் பார்ட் மட்டும் இருக்கும், ஆண்ட்ரோஷியம் மட்டும் இருக்கும் பப்பாயா ஃப்ளாரில், இல்லைன்னா கேர்ள் பார்ட் ஃபீமேல் பார்ட் கைனோஷியம் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். பப்பாயா இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். ஸோ டு அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ், பாலினேட்டர்ஸ்னால் ஏஜென்ட்ஸ் லைக் இன்செக்ட்ஸ், எதெல்லாம் வந்துட்டு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுக்கு பேர் பாலினேட்டர்ஸ். பாலினேஷன்னா ஆந்தரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை ஸ்டிக்மாக்கு ஃபீமேல் பார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பேர் பாலினேஷன். ஸோ அது பேர் பாலினேட்டர்ஸ். யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ்னால் எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ். ஸோ பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதோட பெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குமா, எல்லா ஃப்ளாரோட பெட்டல்ஸும் ரொம்பவே பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது ப்ரொடியூசஸ் அ ப்ளசன்ட் ஸ்மெல், ஸ்வீட் ஸ்மெல்லை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃப்ராக்ரன்ஸ் ரிலீஸ் பண்ணும். பிளான்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி பாலினேட்டர்ஸ் யார் ஆர் பாலினேட்டட் பை, யாரெல்லாம் அதை பாலினேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஹனி பீஸும் பட்டர்ஃப்ளைஸும். அதோட பெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஹனி பீஸு பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து அதை பாலினேட் பண்ணுறதுக்கு, பிளான்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அதோட பெட்டல்ஸ் வந்து ரொம்பவே பிக்காக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவரு, பம்கினோட ஃப்ளார், அதெல்லாம் வந்து ரொம்ப பிக் ஃப்ளாராக இருக்கும். which are pollinated by honeybees and butterflies, pollinating agents. So pigments அப்படின்னா coloring thing which is produced in the petals. Pigments present in the petals give the flower different colors. So ஒவ்வொரு பிக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாரும் வேறு கலர்ஸில் இருக்கும். Plants which are pollinated by moths and bats. Mothsனால் a kind of butterfly, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, ஸோ தட் இஸ் மோத்ஸ். பேட்ஸ்னால் வவ்வாலும் பேட்ஸாலும் பாலினேட் பண்ணக்கூடிய ஏஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளார் வந்து ஃப்ராக்ரன்ஸ், அதாவது ஸ்மெல்லை வந்து நைட் டைமில் தான் ரிலீஸ் பண்ணும். அதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிற மோத் மூலியமாகவும் பேட் மூலியமாகவும் பாலினேட் பண்ணப்படக்கூடிய ஃப்ளார்ஸ்க்கு வந்து பெட்டல்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், கலரே இருக்காது. எக்ஸாம்பிள் என்னென்னா மேங்கோ, பனானா, கோவா, ஜாஸ்மின், அதுக்கெல்லாம் கலர்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது ஒயிட் கலரில் இருக்கும் மோஸ்ட்லி, அவ்வளோ பிரைட் கலர்ஸ் இருக்காது. நவ் வில் see in the table given below color of the petal. என்னென்ன கலர் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பிக்மெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரெட் கலர், பிங்க், ப்ளூ, பர்பிள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆந்தோசயானின். எல்லோ அண்ட் ஆரஞ்சில் இருந்துன்னா கெராட்டினாய்ட்ஸ், கேரட்ஸ்க்கெல்லாம் கெராட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன்னா chlorophyll. So do you know வெஸ்டர்ன் காட்ஸில் நீல்கிரி ஹில்ஸ் அப்படிங்கிற மலையில் இருக்கிற ஒரு ஃப்ளார், அதுக்கு பேர் நீலக்குறிஞ்சி அப்படிங்கிற ஃப்ளார். குறிஞ்சி ஆர் நீலக்குறிஞ்சி அது வந்து பர்பிள் கலர் ஃப்ளாரை வந்து பிளாசம் பண்ணும். எப்போனா ஒன்ஸ் இன் 12 years தான் அது பிளாசம் ஆகும், பூ பூக்கும். அதனால் நீல்கிரி ஹில்ஸ்க்கு இன்னொரு நேமு ப்ளூ மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யுவர் ஆக்டிவிட்டி இஸ் யூ ஹாவ் டு டேக் அ ஹைபிஸ்கஸ் ஃப்ளார், ஒரு செம்பருத்தி பூன்னு எடுத்து அதை ட்ரா பண்ணணும், அது மாதிரி கலர் பண்ணணும். ப்ளஸ் யூ ஹாவ் டு மார்க் த பார்ட்ஸ் லைக் சேப்பல், பெட்டல், கைனோசியம், ஆண்ட்ரோசியம். Today's homework is you will be writing this in your subject note. Write the heading, term 2, unit 3, plants, and then start writing this one. Fifth topic la answer in detail. First question, write a note on parts of the plants. Answer parts of the plant and போட்டு underline பண்ணிட்டு first pointலாம் வந்து ஸ்டார் மாதிரி பண்ணி ஸ்டார் மாதிரி பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்கள். ஸ்டார் போட்டு you should write inside the margin. ஸ்டார் வந்து இன்சைட் த மார்ஜின் இருக்கணும். கொஷின் நம்பர் மட்டும்தான் அவுட் சைட் த மார்ஜின். A plant is made up of many different parts. The 3 main parts are in the leaves வந்து இங்கே ரைட் பண்ணுங்கள், leaves and the stem, root, leaves and the stem. So each part has set of jobs to do to keep the plant healthy. So ஒன்று ஒரு வேலை பண்ணும். Next point is the root absorbs water and minerals from the soil and anchor the plant to the ground. Anchorனா fix. root என்ன பண்ணும், மினரல்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும் பிளான்ட்டை, கிரவுண்டில் ஸ்டெடியாக வச்சுக்கும். ஸ்டெம் என்ன பண்ணும், ஹெல்ப்ஸ் சப்போர்ட்ஸ் த பிளான்ட் above the ground அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்டெம். அண்ட் கேரிஸ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு த லீவ்ஸ். நெக்ஸ்ட் இஸ் about the leaf. வந்து collect the energy from the sun and make their own food.
using an amazing process called photosynthesis. So your next question, அதே fifth topic answer in detail. Third one, draw the picture of flower and label the parts. உங்கள் புக்கில் இருக்க ஃப்ளாரை அதே மாதிரி கலர்ஃபுல்லாக கலர் பண்ணி யூ ஹாவ் டு மார்க் த பார்ட்ஸ். சேப்பல், பெட்டல், அப்புறம் ஃபீமேல் பார்ட்டு ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. அதில் ஓவரிக்குள்ளே ஓவியூல்ஸ் இருக்கும். அந்த ஸ்டைல் ஸ்டிக்மா ஓவரிக்கு பேர் கார்பெல். ஆண்ட்ரோஷியமோட பார்ட் பேர் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்டுக்கு மேலே ஆந்தர். அது ரெண்டையும் சேர்த்துனா ஸ்டேமன். So till this you will be writing in your subject note for this part. So thank you. Have a great day.